பாத்திரத்தை தங்கியிருக்கும் அடையாளின் பணிவாக வணக்கப்படும் தண்டவாணி ஞான வடிவான முருகனாம் அவன் தமது அறியாதமை காக்கும் ஆழ்வர்களாம் ஓணப்பழம் கேட்க முயன்றதை போக்க ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க பண்ணவையிலேறி வர வேண்டும் முருகா என் எண்ணம் ஈடேற எமக்குள் புரிவாய் கண்ணை இவை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேன பெண்பு என்று சொல்லி அந்த கந்த பெருமானை வணங்கினால் நடக்கும் காரியங்கள் அனைத்தும் நலமாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு முருகப்பெருமானை பார்க்கணுங்கிற ஆசை இப்ப இல்ல பிறந்து எப்ப பூமியில கீழே விழுந்தேனோ அப்பவே முருகனை பார்க்கணுங்கிற என்ன மனசுக்குள்ள வந்துருச்சு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஞாபகத்துல ஒவ்வொரு ஆசை இது வழியாக நடிக்கும் கம்மங்காடை சேர்ந்த எனது அன்பு அக்கா ராசாத்தி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்த கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்களது கடை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். இவ்வளவு பேர் பார்க்க உட்கார்ந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இசை நாடகம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாடகத்துலதான் எல்லாமே கலந்துருக்குமா, நல்லது கெட்டதும் கலந்துருக்கும். அதே போலதான் இசைங்கிற பேச்சு, இயல்கிற பேச்சு, இசைங்கிற பாட்டு, நாடக நடிப்பு மூணுமே கலந்து இருக்கும். நீங்க எல்லாரும் எதை எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது போல கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு நாங்க வந்திருக்கோம். அப்பா இப்பெல்லாம் உட்கார்ந்து எல்லாரும் கும்மி அடிக்க தெரியுமாத்தா? நம்ம பக்கத்துல நல்லா கும்மி அடிப்பாங்களேத்தா? வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி, பருவோட்டு வரமிங்கு அருள்வாண்டி, பருவோட்டு வரமிங்கு அருள்வாண்டி, அவன் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி.
வருவோடி சின்னர்கள் சீரர்கள் பல கோடி அவன் செல்வாக்கு எவன் தேடும் வருவோடி பக்தர்கள் தினந்தோறும் பல கோடி பக்தர்கள் தினந்தோறும் பல கூடி அவன் புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி திரு புகழ் பாடி வருவார்கள் கொண்டாடி உருகி வருவாண்டி தருவாண்டி மலைனி மலையாண்டி வருவோர்க்கு வரமின்றி அருள்வாண்டி வருவோர்க்கு வரமின்றி அருள்வாண்டி அவன் தாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி வேறெடுத்து விடுகிற வீரருக்கு விழுவா தந்தா சண்முகாட்சராட்சரா உங்க அக்தாக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காய்ச்சும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தை கருணைவிடுகிறாள் என்றும் எங்களை காத்தருள வேண்டும் என்று அனைவரும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன் முருகா. உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட அருளனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வத்து மேல பற்று இருக்கும். ஏன்னா காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மடிக்கின்னு இறைவன் மேலேயே காதல் கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்துல உண்டு. மனிதன் மேல காதல் கொண்ட இறைவன் இந்த உலகத்துல உண்டு. காதல் என்பது எல்லாருக்கும் பொதுவானது, அன்புதானே. அதை பயன்படுத்தக்கூடிய விதத்துல பயன்படுத்தணும்னா நமக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைகள் மண்ணில் பிறக்கையே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்கு அதிக பங்கு இருக்கும். இருந்தாலும் தாயை தான் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? பிள்ளைய வளர்க்குற வளர்ப்பு தாய் கிட்ட தான் இருக்கு, தடப்பக்கிட்ட இல்லையா? அப்பா ஒரு தவறு பண்ணிட்டா கூட பிள்ளைய கூப்பிட்டு வச்சு கண்டிப்பாரு அடிப்பாரு. அப்பாவுக்கு தெரியாம ஒரு பாக்கெட் ஒரு 10 ரூபாய் காசு எடுத்துட்டா அம்மா என்ன சொல்லுவாங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சு அடிச்சு போடுவாங்க. அந்த 10 ரூபாய்க்கு நான் வச்சேன், நீ போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாய்க்கு கருணை உள்ள அதிகமா இருக்கிறது தவறு இல்லை. இருந்தாலும் தன் குழந்தை தவறு செய்யும் பொழுது கண்டிக்காம எப்போது ஒரு தாய் விட்டுறோமோ, அடிக்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு வந்து நாளைக்கு பிள்ளை நிற்குமா. கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வேலை வெட்டி பார்க்க தெரியாம இருக்கும். அதுக்கு வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்னைய ஒண்ணு சொல்ல மாட்டாரு. மோட்டா வளர்த்த லட்சணை எப்படி புள்ள வளர்த்திருக்காரு, இன்னமும் அப்படிதான் திட்டுவாங்க. ஏன்னா குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாய்கிட்ட. அப்பா இந்த காலத்தை வளர்க்கறதுக்குள்ள பெத்த பொம்பளை ஆளுக படுற பாடு. நம்ம பிள்ளைதானே நம்பினது ஒரு காலம், நம்ம பிள்ளைய நம்ப முடியாதே. இந்த 16 வயசுல இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசு வந்த வரைக்கும் இது நெருப்ப கட்டிக்கோ இல்லையோ ரசத்தை கொடுத்த மாதிரியே இருக்குது பிள்ளைய.
பாட்டை கேட்கும் பொழுது என்ன ஞாபகத்துக்கு வரும்? இல்லை யாராவது கேட்பாங்க, நம்மளுக்கு வாய் திறக்காது கணையமா. எங்க பொம்பளையாளி ஏதாவது கேட்ட வாய் திறக்க மாட்டான். சண்டை மட்டும் வந்துச்சுன்னா எங்க வாய் தான் பெருசா இருக்கும். இந்த என்ன சரி, இப்ப இந்த பாட்டை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கல்யாணம் ஞாபகத்துக்கு வருது. எப்ப இந்த பாடலை கேட்டாலும் கல்யாணம் தான் ஞாபகத்துக்கு வரும் எல்லாருக்குமே. ஏன் இந்த பாடலை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது கேட்கறது தெரியுமா? திருமணம் என்பது பெருவிழான்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாருமே கல்யாணம் பண்றாங்க. ஏன் அதை சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எவ்வளவு பெரிய விசேஷம். எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். இவ்வளவு பெரிய விசேஷத்தை ஊரறிய ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளைக்கு கொடுத்தா கௌரவம் தானே? அதானே கௌரவம். யாருக்குமே தெரியாம 2 பேரும் ஓடி போயிட்டு அது கல்யாணம் சொல்றாங்களே, அதுல ஏதாவது கௌரவம் இருக்கா? இல்ல இல்ல. ஊரறிய கொடுக்கறது கௌரவம், ஒருத்தருக்குமே தெரியாம ஓடி போறது அசிங்கம். ஆனா அது நிறைய பேர் நினைக்கிறது இல்ல. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதெல்லாம் யாரை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அனுபவம் தான் பாடம். இருந்தாலும் கூட இந்த குத்து விளக்கே குடிமர
ஆனா அப்பா சொல்ற பேச்ச நான் அப்படியே கேட்பேனே. உண்மையான விஷயம் என்ன சாமி? என்ன சாமி? என்னமோ சரி 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 நான் சொல்லிக்கிறேன். சரி 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 சரி. இப்ப என்னால நீங்க எடுத்துக்கங்கப்பா. என்ன வந்துச்சு தப்பே? அப்பா என் மனசுல ஒரு கற்பனை இருக்கு அப்படின்னு சொல்ற இல்லையா? வாழ்க்கையில இப்படித்தான் ஒரு மாப்பிள்ளை அமையணும்னு ஒரு பொண்ணுக்கு ஆசை இருக்கும். என்னத்தா எல்லா பிள்ளைக்குமே ஆசை இருக்குமா இருக்காதா? என்னத்தான் இந்த அம்மா அப்படின்னு நம்ம எல்லாம் உட்காந்துருக்கமே. அதைத்தான் கேட்கிறேன். ஆசை வர்றது தவறு இல்லை, காதலிக்கிறது தவறு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா காதலிக்கிற ஆளு சரியா இருக்கணும். என்ன சொல்லுப்பா? அப்ப நம்ம முடிவு பண்ணோம்னா அந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும், நம்பிக்கை இருக்குங்கிற எண்ணம் மட்டும் வந்துருச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையில யாருமே அசைக்க முடியாது. தடி இந்த பிள்ளை இதெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது அப்பா அம்மாவுக்கு தான் முதல்ல தெரியும். கருவிலே இருக்கும்போது நம்மளை காதலிக்கிறது அப்பா அம்மா தான். ஆனா அந்த 20 வயசுல அவங்க பெருசா தெரிய மாட்டாங்க. நமக்கு காதல் வந்துருச்சுன்னா என்னமோ ஷாஜகான் மும்தாஜுக்கு கல்லறை கட்டின மாதிரி இங்க கட்ட போறாங்கன்னு நினைச்சுக்கிறது. 20 வருஷம் வளர்த்தவங்க பெருசா தெரியல எங்களுக்கு. 20 நிமிஷத்துல வந்தவங்க பெரியவா தெரியுதானே? அது எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி தெரியலாம், காதலிக்கும் போது அப்படி தெரியக்கூடாது. கல்யாணத்துக்கு கூட பாருங்களேன், நம்ம நல்ல வளர்த்த பிள்ளையாவே இருக்கான். 2 நாள் வீட்டுல இருந்து போய் அப்படி அம்மா சொல்லுவாங்க, ஆத்தாடி என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு குருதன் சமைக்கிறேன், வீட்டுல வேலை வேலை அப்படி ஓடுவான். சரி இருந்தாலும் இந்த விஷயம் பார்த்துட்டு முன்னாடி என் மனசுல கல்யாணம் பண்ணிக்க போறவர் ஈர்க்கிறாரு. ஆனா அவர் எப்படி இருப்பாரு எனக்கு தெரியாதா இல்லனே? ஏமா எப்படி இருப்பானே தெரியாத ஒருத்தர் காதலா எப்படி தெரியாம நான் ஒரு பொண்ணை பார்த்தா அழகா இருந்தா அழகா இருக்கேன்னு காதலிப்பேன். ஏன் தம்பி நீங்க வேற வர்றாரு, ஆனா உருவத்தை காட்ட மாட்டேங்கிறாரு, நிலனா மட்டும் வர்றாரு. நிலம் எப்பொழுது நிஜமாகும்? என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட
எனக்கு சொல்லடி விஜயம் என்னடி என்னை தொட்டு பின்னி கொண்ட நந்தை ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஜயம் என்னடி. நன்றி நான் நன்றி சகோதரன். ஒரே ஒரு தடவை பழமையில சொல்லிட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாலும் முடிவு பண்ணிடலாம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி. இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி, காண்பது ஏன் தோழி. மாலை பொழுதில் மயக்கத்தில் நான் கனவு கண்டேன் தோழி. மனமுடித்தவர் போடலே படிவுகண்டேன் தோழி. மங்கையின் கையில் குங்குமம் தந்தார்
முத்துரைய பேரு சும்மா புலி ஒதுங்கும் பாரு ஆமா முத்துரைய பேரு சும்மா புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போல உன்னை கவலைப்படாதே காட்டு புலி வழி முறிக்கும் பழங்கி நிற்காதே ஆனையூர் பேரு சும்மா புலி ஒதுங்கும் பாரு அம்மா சும்மா புலி ஒதுங்கும் பாரு சிவனுக்கு கண்ணோடுத்து கண்ணப்பட்ட வம்சமையா சிவனுக்கு கண்ணோடுத்து கண்ணப்பட்ட வம்சமையா ஆத்தி வர பார அட பேரு இவங்க ஊர அம்மா ஆத்தி வர பார அட பேரு இவங்க ஊர காட்டு வழி போற பொண்ண கவலைப்படாதே காட்டு புலி வழி முறிக்கும் பழங்கி நிற்காதே முத்துரைய பேரு